இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னு தான். ஒவ்வொரு திருப்பலியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வீணாக்காம அதை ஒளிபரப்பு செய்து அதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூடியூப்லேயும் நாங்கள் இதை உங்ககிட்ட கொண்டு வரோம்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட 3 முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரோம். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள் இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், இதுமாரி எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி உங்ககிட்ட நம்ம கொண்டு வரோம்னா, இதுக்கு பின்னால் பல கஷ்டங்கள் இருக்குது. பல டைமில் நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா, சில நிகழ்ச்சிகள் 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இன்னும் அதிக பேர் பலன் பெறுவாங்க. முக்கியமாக வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படியாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபர்ஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே, பாவிகள் அறிகிறதற்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே, பாவிகள் அறிகிறதற்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே, பாவிகள் அறிகிறதற்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றிருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், நரகத்தை காப்பாற்றும் சகல ஆத்துமாக்களையும் மோட்சபாதை கொண்டு போய் சேர்த்தருளும். யார் யார் புரியும். கபிரியேல் தூதர் கடுமையான முழக்க மங்கள வார்த்தை சொன்னதை நினைத்து தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தன்மை செய்தவர்களை நாங்கள் பெறுவது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையை விடவிடாதே, எம் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே, பாவிகள் அறிகிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே, பாவிகள் அறிகிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே, பாவிகள் அறிகிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே, பாவிகள் அறிகிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே, பாவிகள் அறிகிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே, பாவிகள் அறிகிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே, பாவிகள் அறிகிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுடைய மாதாவே, பாவிகள் அறிகிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்
கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே சுரேசுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே சுரேசுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் மோட்சபாதைகளில் சேர்த்தருளும். தேவமாதாவில் சபத்தமாடி சந்தித்ததை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. மேலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. பாவியில் இருக்கிறதற்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிறதற்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிறதற்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிறதற்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிறதற்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிறதற்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே சுரேசுடைய ஆமென். பிதாவுக்கும் என் பாவங்களை மன்னியும், எங்களுக்கு இன்றாடத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பெறுவது போல எங்கள் பாவங்களை பொறுத்தும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண உடைய திருவயிற்றின் கனியாகிய இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே சுரேசுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே சுரேசுடைய வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. எங்களுக்காக இப்பொழுது கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைகள் உள்ளாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்ட மரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிறதற்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவெற்றி மாதாவே பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் சபையாரே, மாதாவே பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவெற்றி கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவெற்றி கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள்
பிரான்சிஸ்கன் சபை குருக்கள் பின்வரும் கருத்துக்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். கேத்ரின் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக அமைய புனித செபஸ்தியார் வழியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். புனித செபஸ்தியாருக்கு நன்றியது திருப்பலியாக பெண்ணம்மா ஜோசப், நன்றியது திருப்பலியாக ரோசி குடும்பத்தினர், நன்றியது திருப்பலியாக இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மார்டின் ஜெயராஜ் தன் மனைவிக்கு சுகப்பிரசவம் ஆனதற்கும், இறை ஆசிர் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சமந்தா ஜோனத்தன் புன்னியன், மரித்த எஸ் செல்வராஜ், மரிய செபஸ்தியாய் நன்றியது திருப்பலியாக இன்று 19ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் பாக்கியநாதன் பாத்திமா மேரி நன்றியதலாக ஒப்புக் கொடுக்கின்றனர். நன்றியது திருப்பலியாக இன்று 28ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் அலெக்சாண்டர் ரெமி, லோர்து மேரி மோனிகா உடல் சுகம் பெற வேண்டியும், நன்றியது திருப்பலியாக இன்று 7ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் லூர்து ஃபிலோமினா, நன்றியது திருப்பலியாக ஸ்டீஃபன் ஜீட்டா ஆல்ட்ரின், மரித்த பிரான்சிஸ் போஸ்கோ ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு இன்று பிறந்த நாள் விழாவை காணும் தந்தை பீட்டர், ஃபாதர் பீட்டருடைய பிறந்த நாள் என்று, ஆகவே சிறப்பாக அருட்தந்தை பீட்டர் அவருக்காகவும் ஜெபிக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நாம் கடவுளின் அன்பில் நிலைத்திருக்க என்ற ஒரு சிந்தனையில் இந்த திருப்பலியில் தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த திருப்பலியை முன்னின்று வழி நடத்தி இருக்கின்ற அருட்தந்தை பலவேந்திரம் நம்முடைய மறைவற்ற முதன்மை குரு, ஆகவே இவருக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மறைவற்ற குருக்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். சிறப்பாக அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருப்பலியில் பக்தியுடன் பங்கு கொள்வோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூயாவியரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளின் அன்பிலே நிலைத்திருக்க ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித செபஸ்தியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் முதலாவதாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய புனித செபஸ்தியாரின் நவநாள் திருப்பலியிலே பங்கு பெற வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் புனித யூதா ததேயு தொகுதி அன்பியங்கள் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது நமக்கு 2 காரியங்களை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது. ஒன்று, கடவுளுடைய ஆசீர்வாதமா கோபமா? இரண்டாவதாக, கடவுளுக்கு கீழ்ப்படிதலா இல்லை மீறுதலா? நமது கிறிஸ்தவ வாழ்வும் அடித்தளமாக அமைவது பணிவும் கீழ்ப்படிதலுமே. அன்னை மரியாள் தன்னை ஒப்புக்கொண்டது போல, இதோ நான் உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கும் ஆகட்டும் என்று தங்களை விட்டு கொடுத்து தாழ்த்தி கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார்களோ, அதே போல கீழ்ப்படிதல் என்பதே நம்மை முழுமையாக இறைவனிடம் கையளிப்பதாகும். இறைவனது கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் கீழ்ப்படிவதே கடவுளின் மகிழ்ச்சி என்பதை இன்றைய நற்செய்திகள் நமக்கு விளங்க பண்ணுகின்றன. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கூறியது போல, என் அன்பிலே நிலைத்திருங்கள், என்னோடு நிலைத்திருங்கள், என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள்,
என் கற்பனையிலே நிலைத்திருங்கள், என் கட்டளைகளிலே நிலைத்திருங்கள், என் போதனைகளிலே நிலைத்திருங்கள் என்று சொன்ன நம் ஆண்டவராம் இயேசுவின் இனிய வாக்கிற்கிணங்க கடவுளின் அன்பிலே நிலைத்திருக்க இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கெடுத்து இறையாசீர் பெறும்படியாக புனித யூதா தொகுதி அன்பியங்கள் சார்பாக மீண்டுமாய் உங்களை அழைக்கின்றோம். நமக்காக இன்றைய நவநாள் திருப்பலியிலே திருப்பலியினை ஆற்றி இறையாசீர் வழங்க வருகை தந்துள்ள மறைவட்ட முதன்மை குரு அருட்தந்தை பலவேந்திரம் அவர்களையும், நமது மறைவட்ட குருக்கள் அனைவரையும், நமது செபஸ்தியார் ஆலய அருட்தந்தையர்கள் அனைவரையும் மீண்டுமாய் அன்புடன் வரவேற்கின்றோம். தொடர்ந்து இத்திருப்பலியிலே பங்கேற்று இறையாசீர் பெறுவோமாக. அன்பார்ந்த புனித செபஸ்தியாருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித செபஸ்தியாருடைய சுரூபத்தையோ படத்தையோ அல்லது அவருடைய பெயரையோ கேட்டால் நமது உள்ளத்திற்கு மனதுக்கு வருவது துன்பங்கள், துயரங்கள். ஆகவே எவ்வாறு அவற்றையெல்லாம் அவர் மேற்கொண்டாள் என்றால் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருந்தார். எவ்வாறு இயேசு தன்னுடைய பாடுகள், மரணம் இவற்றின் பொழுது கடவுளுடைய அன்பில் நிலைத்திருந்தார். இறைவன் அவரை உயிர்த்தெழச் செய்தார். ஆகவே அதுபோன்று புனித செபஸ்தியாரும் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருந்தார், பேறு பெற்றார், ஆசி பெற்றார், புனிதராக இன்று அவர் வணங்கப்படுகிறார் அகில உலக அளவிலே. ஆகிய அவருடைய நவநாள், நவரத்தினங்கள் என்று சொல்கிறோம், அதிலே ஒன்றுதான் இன்று 2வது நாள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும். புனித செபஸ்தியார் நமக்காக பரிந்து பேச வேண்டும், நாளும் அருளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஆவலோடு வந்திருக்கின்றோம். ஆகவே மக்கள் ஆகிய நாம் தேடுவது அன்பு, தேடுவது ஆண்டவருடைய ஆசீர், நாம் ஜெபிப்பது புனித செபஸ்தியாருடைய பரிந்துரை கிடைக்கும்படியாக இந்த தூய திருப்பலியை நாம் தகுதமாக ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய நிறையாசீர் பெற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் தடையாக இருப்பதை மனதில் கொள்வோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானில் தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிறைவு வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Please
ஜெபிப்போமாக. வாழ்வின் வழிகாட்டியாகிய இறைவா, பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு அன்று இஸ்ராயல் மக்களை வழிநடத்திய நீ இன்று உம்முடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் மனிதர் அனைவரையும் பொது வாழ்வுக்கு அழைத்து வந்துள்ளீர். இப்புது வாழ்வின் மகிழ்ச்சியை கொண்டாட வந்திருக்கும் நாங்கள் இவ்வாழ்வில் நிலைத்திருக்க தேவையான அறிவையும் ஆற்றலையும் உமது வார்த்தையாலும் திருவருள் சாதனத்தாலும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். முழு துயாவின் ஒன்றே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். லேவியர் ஆகமத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 11 முதல் 13 வரை. என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன், நான் உங்களை வெறுப்பதில்லை. உங்கள் நடுவே நான் உலவுவேன், நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் உங்களை அவர்கள் நாட்டிலிருந்து புறப்படச் செய்தேன். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நானே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. நான்
உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 28 இறை வசனங்கள் 8 முதல் 15 முடிய. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறை விட்டு விரைவாக புறப்பட்டுச் சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவரிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது காவல் வீரர்கள் சிலர் நகரத்திற்கு சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பருடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவரிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி இருக்கிறது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் அகமகிழ்வோம். அக்களிப்பும் மகிழ்ச்சியும் ஏன் நமக்கு கொடுக்கப்படுது என்றால், நான் நம்பி வாழ்கின்ற இறைவன் இந்த மண்ணிலே மனிதனாக சரித்திரத்தை உருவாக்கிய தெய்வம், நமக்காக அற்புதங்கள் செய்து பாடுபட்டு மரித்த தெய்வம் உயிர்த்திருக்கிறார் என்பதிலே பேரானந்தம். அவரை நம்புகிற மக்கள் இந்த மண்ணிலும் நமது வாழ்வு முடிந்த பிற்பாடும் முடிவில்லா வாழ்வை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் அகமகிழ்வோம், அக்களிப்போம். மாபெரும் அற்புதங்களை ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். புனித செபஸ்தியாருடைய பெருவிழாவை கொண்டாடும் என்று இயேசு உயிர்த்தார் என்பதை பற்றி அதிகமாக வெளிப்படையாக கூறப்படவில்லை. ஆனால் உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சிகளாக இருந்த லட்சக்கணக்கான மக்கள் கொடுத்த அந்த சாட்சியம்தான் நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. இறை புனித செபஸ்தியார் முதல் இடத்தை பெறுகின்றார். உயிர்த்த இயேசுவுக்கு நான் சாட்சியாக என் உயிரையே கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட சாவாக இருந்தாலும் பரவாயில்லை, என் இயேசு உயிர்த்த இயேசு என்னோடு இருக்கிறார், அவருக்காக உயிரை அர்ப்பணிக்கிறேன் என்ற மாபெரும் வீரனுடைய பெருவிழாவைத்தான் இந்த புனித இடத்திலே பல ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் அமைத்தது பெருவிழாவை கொண்டாடுவதிலே அக்களிப்போம், ஆனந்தம் அடைவோம். இந்த மாபெரும் விழாவை கொண்டாடும் நேரத்திலே அவருடைய பரிந்துரை ஜெபம் நமக்கு இருக்கும் பொழுது நம்மை சுற்றியுள்ள மக்கள், இந்த வாக்கு வருகிற அத்தனை மக்களும் உயிர்த்த இயேசுவை அறிந்த மக்களாக, தெரிந்த மக்களாக, அவருடைய ஆசிரியரையும் அமைதியும் பெறுகிற மக்களாக இருக்க நாம் ஜெபிப்போம். அவருக்கு முன்மாதிரியாக நற்செய்தி அறிவிப்போம். இந்த பெருவிழாவை கொண்ட நேரத்திலே இந்த வட்டாரத்தில் பணிபுரிகின்ற குருக்களாகிய நாங்கள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருநாள் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவிக்கின்றோம். அதைவிட
இந்த திருத்தலத்தை பணியாற்றி வருகின்ற அருத்தந்தையர்கள் சகோதரர் அவர்கள் செய்கிற சேவைக்காக, ஆண்டவருக்காக அர்ப்பணித்த சேவைகளுக்காக நன்றி கூறி அவர்களுக்காக இந்த திருப்பலி திருநாளிலே நாங்கள் குருக்களாகிய நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கின்றோம். ஹாப்பி பீஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஆண்டவர் இயேசுவிலே அகமகிழ்வோம், அக்களிப்போம். ஏனென்றால் ஆண்டவர் உயிர்த்திருக்கிறார். உயிர்த்த இயேசு என்ன நமக்கு கொண்டு வந்தார்? உயிர்த்த இயேசு அறிவித்த நற்செய்தி என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம். சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக. சமாதானத்தை கொடுக்கிற உயிர்த்த இயேசு பகையிலும் சண்டையிலும் கோபத்திலும் வெறுப்பிலும் குழம்பிக் கொண்டு பிரிவினையாயிருக்கிற குடும்பங்கள் மக்களை பார்த்து உயிர்த்த இயேசு கொடுக்கிற முதல் நற்செய்தி, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக. இறைவன் தருவது சமாதானமே, சமாதானமே. இறைவன் தருவது சமாதானமே, சமாதானமே. இதைவிட என்ன நல்ல கொடை தேவை? சமாதானம் இல்லாத வாழ்க்கையா? பாலடைந்த வாழ்க்கை. ஒரு குடும்பத்தில் சமாதான அமைதி இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் இருந்து பிரயோஜனமே இல்லை. எனவே அன்பானவர்களே, உயிர்த்த இயேசு நமக்கு கொடுக்கிற முதல் நற்செய்தி, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் கொடுக்கிறேன் என்று இயேசு, உயிர்த்த இயேசு முதலாக அறிவித்தது, நீங்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக. உயிர்த்த இயேசு சமாதானத்தை பெறுவதற்காக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்காக இந்த மாலை வழிபாட்டிலே வந்திருக்கிறோம். நம்முடைய பாதுகாப்புடைய செபஸ்தியாருடைய ஜெபத்தினாலே அவருடைய சமாதானத்தை பெற்ற மக்களாக நான் இயேசு உயிர்த்த சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். என் குடும்பத்தை நான் வாழ்கிற இடத்திலே அவருடைய சமாதானம் நிலைநாட்டிவே நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் செல்ல வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் கொடுத்த நற்செய்தி என்ன? சமாதானம். அஞ்சாதீர்கள். இந்த ரெண்டு வார்த்தை தான். உங்களுக்கு சமாதானம் தருகிறேன். குழம்பிக் கொண்ட மக்களுக்கு பயத்திலும் அச்சத்திலும் வெறுப்பிலும் கோபத்திலும் சாவிலும் வியாதியிலும் மடிந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பயம் ஏற்படுகிறது அல்லவா? அஞ்சாதீர்கள், அச்சம் கொள்ளாதீர்கள். வியாதியாய் இருக்கிறேனே, எனக்கு எப்படி சுகம் கிடைக்குமோ, எவ்வளவு நாள் கஷ்டப்படுவேன். அன்னை தெரேசா வாழ்க்கையிலே அண்மையில் கேட்ட ஒரு சம்பவம். அன்னை தெரேசா அவர்கள் லெப்பரசி காலனிக்கு போகிறார்கள். குஷ்ட ரோகிகள் இருந்த இடத்திலே அங்கே ஒருவன் அதிகமாக குஷ்டரோகியால் பாதிக்கப்பட்டு விரலெல்லாம் போய்விட்டு, கால் விரலாம் போய்விட்டு, நடக்க கூட முடியவில்லை. உடம்பெல்லாம் வலி, மூக்கு எல்லாம் போய்விட்டது. அழுது சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறான். மற்ற நோயாளிகள்லாம் சத்தம் போடுகிறாய், என்னடா இப்படி கத்திக்கிட்டே இருக்காய் என்று. அன்னை தெரேசா அவர்கள் சென்றார்கள். அவனுடைய காயத்தை கழுவி முத்தம் செய்தார்கள். இயேசு, உயிர்த்த இயேசு உன்னை முத்தம் செய்கிறார், உன் வலி போய்விடும், அவரை நம்பி அவர் உன்னை முத்தம் செய்கிறார் என்று இந்த நம்பிக்கையில் வாழ்வாயாக. அன்றிலிருந்து அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. இயேசு அன்னை தெரேசா வழியாக எனக்கு முத்தம் கொடுத்தார், அதே உயிர்த்த இயேசு எனக்கு முத்தம் கொடுக்கின்றார். என் வியாதி மறைந்து போய்விடும். அந்த உயிர்த்த இயேசுவின் ராஜ்யத்திலே நான் அங்கே ஒரு நல்ல உடலோடு வாழ்வேன். அதுவே எனக்கு பாக்கிய நம்பிக்கை. என் தேவாதி தேவன், இந்த குஷ்டரோகத்தை கொடுத்த தெய்வம், இதை சுமப்பதற்கு வேண்டிய சக்தியை, பொறுமையை, வல்லமையை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் ஆனந்தமாக இருந்தான். மறுவாரம் அந்த அன்னை சென்றார்கள். மகனே, எப்படி இருக்கிறாய்? அம்மா, நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். இயேசு திறந்தோறு முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். என் காயத்தை பார்த்து முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, துன்ப துயரம் வியாதியாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களாகிய நாம், நம்முடைய சிலுவையில் எவன் ஒருவன் தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என் பின்னாலே வரவில்லை என்றால் அவன் என்னுடைய உற்ற சீசனாக இருக்க முடியாது. இயேசுடைய சீசனாக, இயேசுடைய பங்காளியாக, இயேசுக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் என்றால்
ஆண்டவர் கொடுக்க சிலுவைகளை, சிலுவை இல்லாமல் மோட்சம் இல்லை. ஏனென்றால் நாம் வழிபடுகிற தெய்வம் சிலுவையில் மரித்த தெய்வம். அந்த சிலுவையால் தான் நமக்கு மீட்பு சம்பாவனை இருக்குது என்பானவர்களே. வரட்டும் சிலுவைகள். குழந்தை தெரசா அம்மா தன் வாழ்க்கையில் ஆண்டவரே சிலுவைகளுக்கு மேல் சிலுவையில் கொடுமையா, அப்படி நாம் செவிக்காவிட்டாலும் நீர் கொடுக்கிற சிலுவைகளை சுமந்து செல்வதற்கு வல்லமையும் சக்தியும் ஆற்றலையும் தாரும் ஐயா. தினந்தோறும் அந்த இயேசு உயிர்த்தை இயேசு கொடுக்கிற வல்லமையாலே எவ்வளவு பெரிய சிலுவை இருந்தாலும் சுமக்க முடியும். குடும்பத்திலே கணவனுடைய தொல்லை, பிள்ளைகளுடைய தொல்லை, மனைவியுடைய தொல்லை, எத்தனையோ தொல்லைகள் இருந்தாலும் இந்த சிலுவையை நான் மகிழ்ச்சியோடைய என் பின்னால் ஆண்டவர் இயேசு முன்னாலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். நான் மகிழ்ச்சியோடு எடுத்து செல்வேன். அதுதான் அன்பானவர்களே சுமைகளை சுமக்க வேண்டிய வல்லமை. ஆண்டவர் இயேசு நீ சுமக்க செல்கிறாயா, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், பயப்படாதே, அஞ்சாதே. இன்னும் சிலர் பேய், பசாசு, செய்வனை, சூனியம், அது இது என்றெல்லாம் பயத்தை உண்டாக்கி அழுது கொண்டிருக்கிற சமுதாயத்தை வாழ்கிற மக்களாகிய நாம் பேய், சாத்தான், செய்வனை, சூனியம் செய்யட்டும். ஒரு குடும்பத்திலே நல்ல வீடு, அந்த வீட்டிலே பக்கத்தில் இருக்கிற செய்வனை செய்வார்கள். தினந்தோறும் இரவிலே ஒரு எலும்பைச்சம்பழத்தை சுற்றி, முடியை சுற்றி, அதை சுற்றி வாசப்படி வைத்து விடுவார்கள். ஒவ்வொரு நாளும் பார்த்து இந்த குடும்பம் பயந்து கொண்டிருந்தது. கிறிஸ்தவர்கள், ஆனால் விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் சொல்வார்கள், நீ இந்த வீட்டை விட்டு போய்விடு, இந்த வீடு ராசியில உனக்கு, இங்கே பேய் பசாசெல்லாம் இருக்கிறதெல்லாம் பயமுறுத்துவார்கள். ஒரு நாள் அவருடைய மகள் 18 வயது உள்ளவள் அதிகாலை கதவை திறக்கிறாள். அது எலும்பைச்சந்த செய்வனை மீது காலை வைத்து விட்டாள். பயம் சூழ்ந்து விட்டது. ஐயோ என் மகள் இவ்வாறு கால் வரவில்லையே, கை வரவில்லையே, பயத்தை அச்சத்தை உண்டாக்கி அந்த குடும்பத்தை காலி செய்து போய்விட்டார்கள். அந்த குடும்பத்திலே இன்று பலர் போட்டி போட்டுக்கொண்டு வர இருக்கிறார்கள். அந்த வீடு வாடகை கிடைக்குமா? அன்பான ஆண்டவருடைய உயிர்த்தை இயேசுவின் பிள்ளைகளே, இப்படிப்பட்ட முட்டாள்தனமான மூட நம்பிக்கையிலே இருக்கிற மக்கள் இயேசு மீது பாரத்தை போடவில்லை. என் இயேசு இருக்கிறார் இந்த இடத்திலே, அவர் இருக்கும்போது இதெல்லாம் தொடவே தொடாது. சரி, அந்த எலும்பைச்சம்பழத்தை ஒரு வெள்ளாடு சாப்பிடுன்னு வச்சுக்கிறோம். வெள்ளாடு செத்து போகுமா? அது கை கால் வழங்காதா? நல்லா ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நான் ஒரு கோயிலில் பங்கில் இருக்கும்போது அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் 3 எலுமிச்சை கொண்டு மாதா விட்டு வச்சுருவாங்க. சில பார்த்து சமைய தூக்கி குப்பையில் போட்டுருங்க செய்யணும். அதை எடுத்து நல்லா ஜூஸ் போட்டு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தீய சக்திகள் பேய், பசாசு, செய்வனை செய்து விட்டார்கள். அதனாலே என்று இப்படி பயத்தை உண்டாக்கி பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிற மக்களை நம்பி செல்லாதீர்கள். ஆண்டவர் இயேசு இதை விட சாவு கொடுத்தாலும் சரி, அஞ்சாதே, ஆண்டவர் இயேசு உன்னோடு இருக்கிறார். அன்பானவர்களே, இன்றும் நேற்றும் வாசிக்கப்பட்ட நற்செய்தி ஆண்டு உயிர்ப்பை பற்றி. ஆண்டவருடைய உயிர்ப்பை மரிய மதலினாலும் அவரோடு கூட ஒருத்தியும் போகிறார்கள். அதிகாலையில் எழுந்து போகிறார்கள். ஏன் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு முதலில் காட்சி கொடுத்தார்? ஏன் அவருடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை? ராயப்பர், அருளப்பர், எத்தனையோ பேர் இருந்தார்கள். முதல் இடத்திலே இருந்தவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்காமல் பெண்களுக்கு ஆண்டு உயிர்த்தை இயேசு தோன்றி காட்சி கொடுக்கிறார். ஏன் பெண்களுக்கு கொடுத்தார்? எதனால கொடுத்தார்? ஏன் யோசித்து பார்த்தீர்களா? நாங்கள்லாம் சாமியாரெல்லாம் இங்கே இருக்கிறோம், தாய்மாரெல்லாம் இங்கே இருக்கிறிய. ஆண்டவர் வல்லமை எங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே இடத்துல வச்சிருக்கோம். அவர் கிருபை, அவருடைய ஆசீர்வாதம். நாங்கள் தகுதியற்றவர்கள் இந்த இடத்தை நிற்பதற்கு அவருடைய திருப்பலை நடத்த ஆண்டவராகிய தெய்வம் எங்கள் மீது கொண்ட அன்பினாலே இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறார். ஏன் பெண்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார்? ஒரே காரணம், அந்த பெண்கள் இரவு முழுவதும் அதே சிந்தனையோடு என் தேவாதி தேவனை அடித்து சிலுவையிலே சாகடித்து புதைத்து விட்டார்களே என்ற அந்த சிந்தனையோடு, அது மட்டுமல்ல பாசத்தோடு நேசத்தோடு, அது மட்டுமல்ல அதை செயல்படுத்துவதற்காக அதிகாலையில் எழுந்து தேடி செல்கிறார்கள். அதிகாலை என்றால் 4 மணி, 5 மணி, 3 மணி இருக்கலாம். காலை நேரம் என்றால் 6 மணி என்று சொல்லலாம். இருட்டாக இருக்கிறது. அங்கே படை வீரர் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த பெண்கள் துணிச்சலோடு எழுந்து செல்கிறார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தினை நீங்கள் மகிழ்ச்சியோடு நடத்த வேண்டும் என்றால், உங்கள் குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும் என்றால், முதலாவதாக துணிச்சலான வாழ்க்கை. என் தேவன் இயேசு வல்லமை கொடுத்து என் குடும்பத்தை மகிழ்ச்சியோடு காப்பாற்றுவேன். எனவே இந்த நேரத்திலே இந்த மகிழ்ச்சியின் வல்லமையை பெற நாம் அழைக்கப்படுகின்றோம். நமது மகிழ்ச்சி இயேசு கொடுக்க வேண்டியது. எனவே அந்த பெண்கள் ஆண்டவரையே சிந்தனையால் நினைத்து கொண்டிருந்தார்கள். தேடி தேடி செல்கிறார். தேடுகிற மக்கள் கண்டடைவார்கள். ஆண்டவருடைய வசனம். தேடாமல் உட்கார்ந்துட்டே இருந்தா கிடைக்கவே கிடைக்காது. +2 படித்திருக்க மாணவ செல்வங்க மாணவியர்கள் என்ன படிக்க போகின்றோம் என்று சிந்தித்து தேடி பார்க்க வேண்டும். நான் கிரிக்கெட் விளையாட போறேன், நான் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரும்போது பார்த்துக்கலாம், ரிசல்ட் வரலாம். பரீட்சை முடிந்ததிலிருந்தே ஒரு வேலையை தேடுவேன், ஒரு இடத்தை பார்ப்பேன், படிப்பை பார்ப்பேன். தேடுகிற மக்கள் கண்டடைவார். இந்த பெண்கள் ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ள பெண்களாக, ஆண்டவர் மீது அன்பு பாசம் உள்ளவர்களாக, தாங்கள் நினைத்தது மட்டுமல்ல அது செயலிலே காட்டியபடியால் ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். முதலாவதாக காட்சி கொடுத்தார். அதே போல அன்பானவர்களே, இயேசுவை தேடுகிற மக்கள், இயேசு வல்லமை பெறுகிற மக்கள், அவருடைய சிந்தனையிலே செயலிலே காட்டுகிற மக்கள் தான் அவ்வாறு இருக்க முடியும். அது மட்டுமல்ல, அந்த பெண்கள் நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் அனுப்புகிறார். நீங்கள் செல்லுங்கள், என் சீடரிடம் சொல்லுங்கள். எவ்வளவு அழகான அது. ஆண்டவர் நற்செய்தி உலகமெங்கு சென்று அறிவுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அந்த பெண்களை பார்த்து விரைந்து செல்லுங்கள், என்னுடைய சகோதரனுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அனுப்புகிறார். நற்செய்தி அறிவிக்க அந்த பெண்கள் அனுப்பப்படுகிறார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்தை செபஸ்தியா திருநாளை கொண்டாடும் நேரத்திலே, இந்த மாலை தெய்வீக திருப்பலி பங்கிடும் நேரத்திலே நாம் நற்செய்தி அறிவிக்கிற மக்களாக, நம்முடைய செயலினாலே, நம்முடைய சொந்தனை, நம்முடைய சொல்லாலே நான் நற்செய்திக்கு சாட்சியாக இருப்பேன், என் குடும்பம் சாட்சியாக இருக்கும். அப்போது நாம் இயேசுக்கு சாட்சிகளாக இருப்போம். எனவே ஆண்டவரை தேடுங்கள், உயிர்த்தை இயேசுவை தேடுங்கள், அவர் கொடுக்கிற சம்பாவனையை தேடுங்கள், அமைதியை தேடுங்கள். எல்லாம் மறைந்து போய்விடும், எல்லாம் மறைந்து போய்விடும். ஆண்டவர் இயேசுவை நம்பாத மக்கள், ஆண்டவர் மீது பாரத்தை போடாத மக்கள், ஆண்டவருடைய வல்லமையை உணராத மக்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பீர்கள், கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள், பயந்து கொண்டிருப்பீர்கள். உயிர்த்த இயேசு நம்மை சமாதானத்தால் நிரப்ப, நமது குடும்பங்களை, நமது பங்கை சமாதானத்தால் வழி நடத்த, எத்தனையோ தீய சக்திகள், பிரிவினைகள் நமது பங்குகளில் இருந்து அதை பிரித்து வைக்கின்றன. அது இப்படி, இது அப்படி, நானா நீனா என்றெல்லாம் சொல்லுகிறவங்க. இயேசுடைய செபஸ்தியா திருநாளை கொண்டாட வேண்டும் என்றால் சமாதானத்தோடு நாம் இந்த விழாவை கொண்டாட வேண்டும். சமாதானத்துக்காக நாம் உழைக்க வேண்டும். வீண் பயம், அச்சத்தை அகற்றிவிட்டு செபஸ்தியார் அவருடைய வல்லமிந்த ஜெபத்தினாலே அவர் உயிரை கொடுத்த மகான் மாவீரன். அவரை போல வீரன் யாருமே இல்லை. இயேசு உயிரை கொடுத்தார் நாம் மீட்பதற்காக. அவருக்கு சாட்சியாக நம்முடைய பாதால் செபஸ்தியார் உயிரை கொடுத்தார். அவருடைய வல்லமிந்த ஜெபம் நமக்கு வல்லமையும் சக்தியும் கொடுத்து இந்த திருநாளை ஜெபிக்க, இந்த திருநாளை நாம் சாட்சிகளாக இருக்க, அமைதியை உருவாக்க, நமக்காக மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ள மக்கள், இந்த திருவிழாக்கு வருகிற மக்கள் அனைவரும் இயேசுடைய சமாதானத்தை பெற்ற மக்களாக, அமைதி மக்களாக இருக்க இந்த தெய்வீக திருப்பலி மன்றாடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. நிறைவாழ்வின் ஊற்றாகவும் அனைத்திற்கும் காரணமாகவும் இருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் புனிதர்களின் பரிந்துரையாலும் நம்மை மீட்ட நமது வானக தந்தையிடம் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்காக மன்றாடுவோம். பணம், பதவி, அதிகாரம் ஆகியவற்றிலிருந்து தங்களை விடுவித்து அன்பிலும் பிறர் நல சேவையிலும் தங்களை ஈடுபடுத்த அவளை ஆஸ்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும்.
ஏழ்மை, வறட்சி, பிணி, முதுமை மற்றும் அநீதியின் கொடுமையினால் துன்பப்படும் எல்லா மக்கள் மீதும் உமது கருணை கண்ணோக்கி இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுபட மக்களை தூண்டியர்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மையப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். உடல் நோயால் மனநோயால் வருந்துவோர், தனிமையில் வாடுவோர் மற்றும் தளர்வுற்றோர் அனைவரையும் உமது அன்பின் ஆதரவால் தேற்றியர்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மையப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். இவ்வுலக பிடியிலிருந்து விடுபட்டு உம்மில் இளைப்பாறும் எங்கள் சகோதர சகோதரிகள் மீது உமது பேரின்ப ஒளி வீசவும், அவர்களது பிரிவால் துன்புறும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மையப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல தந்தையே, பல வகை நோய்களினால் வருந்தும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக வேத சாட்சியான புனித செபஸ்தியார் வழியாக சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். மகன் தனது பாடுகளினால் கீழ்ப்படிதலை துய்த்துணர்ந்து நிறைவுள்ளவராக முடிவில்லா மீட்பின் காரணமானது போல எங்கள் வாழ்வில் நிகழும் துன்பங்களும் சோதனைகளும் எங்கள் மீட்பிற்கும் நிறைவாழ்விற்கும் உதவுகின்ற அருட்சாதனங்கள் என்பதை உணர்ந்து வாழ உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நான் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது திருப்பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்காலும் மக்களாகிய எங்களுக்கு புது வாழ்வை வழங்கியுள்ளீர். நாங்கள் அனைவரும் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்று உம்மில் நாங்கள் மகிழ்ச்சியை நிறைவாழ்வையும் அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
ஆண்டவரே காலத்தில் உம்மை புகழ்ந்தரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இந்நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கிய மெய்யான செம்மறி அவரே, எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்தவரும் தம் உயிர்ப்பினால் எங்களுக்கு மீண்டும் உயிரளித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகம் அந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதரணிகளும் அது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகியவுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். எனக்காக மறந்தீர், எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மறந்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேரர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தலும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்துள்ளோம். தந்தையே, உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்டை தாயுமான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்தியாவின் அப்போஸ்தலரும், உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாப்பு புனித தோமையார், இவ்வுலக குறைந்த தூயவர்கள், திருத்தலத்தின் பாதுகாவலான புனித செபஸ்தியார் மற்ற அனைத்து புனித நிலையான வாழ்த்தோடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. ஆண்டவரே, தீமனத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கலந்திடவா
ஜெபம். புனித செபஸ்தியாரே, துன்புறும் மக்களின் ஆறுதலானவரே, உமது உதவியை நாடி வந்துள்ளோம். உமது வல்லமையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் சமர்ப்பிக்கும் மன்றாட்டுக்களை இரக்கத்தின் ஊற்றாகிய நம் இறைவனிடமிருந்து பெற்றுத் தாரும். சீடராய் விளங்குபவரே, உமது ஆர்வத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் பின்பற்ற எமக்கு உதவி செய்யும். உமது அன்பு சுவாலை எங்கள் இதயத்தில் பற்றி எரிய செய்தருளும். இதனால் நாங்கள் வானகத்தில் இருக்கும் தந்தையையும் எங்கள் அயலாரையும் எங்களை நாங்கள் நேசிப்பது போல நேசிப்போமாக. இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் நற்செய்தியில் கிறிஸ்து காட்டிய வழியை நாங்கள் பின்பற்றி வாழவும் எங்களுக்காக பரிந்து பேசும். இதனால் தன்னலத்தை விடுத்து பிறர் நலனுக்காய் இறைவன் அளிக்கும் சந்தர்ப்பங்களை நாங்கள் அடையாளம் கண்டு வாழ நீரே நாள் முதல் எமக்கு வழிகாட்டியாகவும் இருப்பீராக. எங்கள் திருமுழுக்கின் போது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற துணை செய்யும். எப்போதும் விசுவாசத்தின் ஒளியில் வாழ்கின்ற வரத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தாரும். கிறிஸ்துவின் நற்செய்தியின்படி வாழவும் அவரது அன்பில் வளரவும் எமது பக்தி முயற்சிகளில் துணையாக இருந்தருளும். நோயுற்றோரின் நம்பிக்கையும் கிறிஸ்துவின் உன்னத வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தையே, எங்கள் ஜெபங்களையும் காணிக்கைகளையும் துன்பங்களின் மூலம் கீழ்ப்படிதலை கற்றுத்தந்த உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஏற்றுக்கொள்ளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். அவர் வழியாகவே உம்முடைய திட்டத்திற்கு பணியவும் எங்கள் வாழ்வின் துன்பங்களை சகித்து கொள்ளவும் இறுதியில் நீர் அருளுகின்ற நிறைவான பேரின்பத்தை நாங்களும் அனுபவிக்க உமது அருளை தாரும். என்றென்றும் எங்களை பாதுகாத்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவளே, புனித செபஸ்தியாருடைய நவநாள் திருப்பலியில் 2ஆம் நாளில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். நேற்று சிறப்பாக கொடியேற்றத்தோடு செபஸ்தியாருடைய விழாவை நாம் துவங்கி இருக்கின்றோம். இன்று நம்மளுடைய மறைவற்ற முதன்மை குரு பொறுப்பெடுத்து இந்த திருப்பலியை ஆற்றியிருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் புனித செபஸ்தியார் பங்குக்கு ஏதாவது உதவி என்றால், ஏதாவது ஒரு ஆலோசனை வேண்டுமென்றால் அவரை அழைக்கும் பொழுது அல்லது அவருக்கு தொலைபேசியில் பேசும் பொழுது உதவியை தருபவர். ஆகவே நல்ல ஒரு அருட்தந்தை நம்மளுடைய மறைவற்ற முதன்மை குருவாக இருக்கின்றார், அருட்தந்தை பலவேந்திரம். ஆகவே இன்றைய திருப்பலிக்கு ஒவ்வொரு நவநாள் திருப்பலியிலும் வழக்கமாக திங்கட்கிழமை மறைவட்ட குருக்களை அழைப்பது நம்மளுடைய வழக்கம். ஆகவே இந்த வருடம் அழைத்தவுடனே கண்டிப்பாக வருகின்றேன் என்று நம்முடைய அழைப்பிதழுக்கு செவிமடுத்து இன்று நமக்காக இந்த திருப்பலியில் செபித்ததற்காக அருட்தந்தை பலவேந்திரம் அவருக்கு நம்முடைய பங்கு குருக்கள், பங்கு மக்கள், அருட்சகோதரிகள் சார்பாக கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அருட்தந்தை அவரை கௌரவிக்கும் வண்ணம் சகோதரர் சேவியர் பொன்னாடை ஜெயபிரகாஷ் ஜோனல் லீடர் பொன்னாடை பொருத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
Thank you, Father. நம்மளுடைய பூண்டி மாதா அருள்நகர் பூண்டி மாதா ஆலயத்திலிருந்து ஃபாதருக்கு வயசு தான் ஆயிருக்கு. ஆனால் ஆண்டவர் மீது உள்ள ஒரு ஆர்வம், ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க வேண்டிய ஆர்வம் இன்னும் குறையவில்லை, அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றது. ஃபாதர் அந்தோணிசாமி சிறப்பாக மறையுரையாற்றி, எதற்கும் பயப்படாதீங்க, பில்லி சூனி யாராவது செஞ்சாலும் பயப்படாதீங்க, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அழகான மறையுரையை நமக்கு எடுத்து கூறிய ஃபாதர் அந்தோணிசாமி நம்முடைய துணை பங்கிலிருந்து இப்பொழுது பிரிந்து போய் ஒரு தனி பங்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஃபாதர் அந்தோணிசாமி அவருக்கு நம்முடைய பங்கு மக்கள் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். சகோதரர் ரகு பொன்னாடை போர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Thank you, Father, and God bless you. ரெட்டில்ஸ் ஆரோக்கிய மாதா ஆலயத்தின் பங்குத்தந்தை ஃபாதர் சந்தியாகு. எப்பொழுதும் ஃபாதர் நல்லா பண்ணுங்க, சிறப்பாக பண்ணுங்க, அழைக்கும் பொழுது புன்னகையுடன் பேசுபவர். ஆகவே இந்த ஒரு கூட்டு திருப்பலிக்கு நம்முடைய அழைப்புதலை ஏற்று வந்து இந்த கூட்டு திருப்பலியில் ஜெபித்ததற்காக ஃபாதர் சந்தியாக அவருக்கு நம்முடைய பங்கு மக்கள் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொன்னாடை போர்த்துமாறு சகோதரர் எட்வின் அவரை கேட்டுக்கொள்கின்றோம். காந்தி நகர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ரெட்டில்ஸ்லேருந்து உள்ளே போகணும். அங்கே காந்தி நகர் பங்கு தந்தை ஃபாதர் லியோ, அவரும் நம்முடைய மறைவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆலயம்தான். நம்முடைய அழைப்புதலை ஏற்று இங்கு வந்து இந்த திருப்பலியில் கலந்து கொண்டதற்காக தந்தை லியோ அவர்களுக்கு அவங்களுடைய ஆலயம் பேர் கிரைஸ்ட் த கிங் சர்ச். ஆகவே நம்மளுடைய அழைப்புதலை ஏற்று வந்ததற்காக ஃபாதர் லியோ அவருக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரர் கருணாநிதி பொன்னாடை போர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Thank you, Father Leo. இன்றைய திருப்பலி வழிபாட்டை சிறப்பித்த புனித யூதா ததியு தொகுதி தலைவர் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டையிலும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நாளை செவ்வாய்க்கிழமை பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்ற தலைப்பில் சிந்தித்து தியானிக்க இருக்கின்றோம். அருட்தந்தை ஜோசப் லியோ சலேஷியன் குருவானவர் அன்பில்ல அதிபராக இருக்கின்றார். அவர் வர இருக்கின்றார். நாளை திருப்பலியை சிறப்பிக்க இருப்போர் புனித யாகப்பர் தொகுதி அன்பியங்கள். ஆகவே சிறப்பாக 6 மணிக்கு செபஸ்தியாருடைய தேர் பவனி, அதற்கு பின் திருப்பலியை நாம் துவங்குகின்றோம். ஆகவே சரியான நேரத்திற்கு வந்து பவனியில் கலந்து கொண்டு நவநாள் திருப்பலியில் கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்மளுடைய அற்புதர் இயேசு டிவியில் ஒவ்வொரு நாளும் 9:30 மணிக்கு நம்மளுடைய ஆலய நவநாள் திருப்பலியை ஒளிபரப்பப்படும். யூடியூப்லேயும் சகோதரர் அப்லோட் பண்ணுவாங்க. இன்று நமக்கு அழகாக பாடிய பாடல் குழுவினருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானே, திருப்பலி முடிந்தவுடன் மன்றாட்டு வாசிக்கும் பொழுது சொன்ன ஃபாதர் பீட்டருடைய பர்த்டே. ஆகவே அந்த பிறந்த நாளை நாம் திருப்பலி முடிந்தவுடன் ஆலய நுழைவாயில் கேக் கட் பண்ணி நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். ஆகவே இறுதி ஆசிர்பெற அனைவரும் எழுந்து நிற்போம். மற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே 2வது நாளிலேயே நவநாள் வாழ்த்தோடு அது முன்கூட்டியே அட்வான்ஸ்டு அது இந்த விழா வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மறைவட்ட குருக்கள் எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு வருவதற்காக.
ஆகிய உங்களுடைய அன்புக்கு, உங்களுடைய அழைப்புக்கு, அதுபோன்று நீங்கள் கொடுத்த வாய்ப்பு, அதாவது நவநாள் திருப்பலியை சிறப்பிப்பதற்காக இதற்கெல்லாம் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே அருள் தந்தை அவர்கள் அருமையாக அந்த அழைப்பதிலே போட்டிருக்கின்றார். நீங்கள் ரோமு கூட செல்ல வேண்டிய தேவை கிடையாது, பணம் செலவு பண்ணிக்கிட்டீங்கன்னா ரோமருடைய மாடல், புனித பேதுருவுடைய பேராலயத்தினுடைய மாடலானது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 85,000 செலவு பண்ணிட்டு போயிட்டு அங்கே பார்க்க வேண்டாம். இந்த மாதவரம் பங்குக்கு வந்தால், புனித செபஸ்தியாருடைய ஆலயத்திற்கு வந்தாலே நீங்கள் ரோமுக்கு சென்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். ஆகிய இந்த ஆலயத்தை புனரமைக்கக்கூடிய ஒரு திட்டம், அது நிறைவேறுவதற்காக நாங்கள் வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். அனைத்து மக்களுக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். பாடற்குழுவினருக்கும் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். பிற சிறுவர்களுக்கும் நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அனைவரும் திருப்பலியிலே, அதான் நவநாள் திருப்பலியை பங்கெடுத்து புனித செபஸ்தியார் வழியாக அன்பை ஆசிரியரை பெறும்படியாக வேண்டுகிறோம். ஜெபிப்போமாக. கருணை கடலாகிய இறைவா, உயிர்த்தவும் திருமகன் இயேசுவை இன்று வார்த்தையிலும் திருவெந்திலும் சந்தித்து மகிழ்ந்த நாங்கள் உமக்கு நன்றி நவில்கின்றோம். அவரையே நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்விலும் சந்தித்து அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சான்று பகிர்ந்து வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கொடுங்கியூர் தெய்வமாத ஆலயம் இந்த மறைவட்டத்தில் ஒரு பங்கு. நம்ம ஃபாதர் ஸ்டீஃபன் நம்மளோடு இருக்கிறதுனால மறந்துட்டேன். ஸோ ஃபாதர் ஸ்டீஃபன் அவருக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழா கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர் ஸ்டீஃபன். திருவிழாவிற்கன்று, திருவிழா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கருத்துக்கள் ஒப்பு கொடுக்க விருப்பமுள்ள பங்கு மக்கள் ஆலயத்திற்கு வெளியே நபர்கள் இருக்கின்றார்கள். திருப்பலிக்கு உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கலாம். சாட்சி
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இப்பதான் ஒழுங்கா எடுக்கல. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னு தான். ஒவ்வொரு திருப்பலியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூடியூப்லேயும் நாங்கள் இதை உங்ககிட்ட கொண்டு வரோன்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் நீங்கள் இதன் மூலியமாக
நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக வந்து நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட 3 முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அண்ட் அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் வந்து இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரோம். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம், இதுமாரி வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோன்னா இதுக்கு பின்னால் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது. பல டைமில் வந்து நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சில நிகழ்ச்சிகள் வந்து 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் அதிக பேர் வந்து பலன் பெறுவாங்க. முக்கியமாக வந்து தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டுது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படியாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps,
Account number 8033-1011-956. Bank name Bank of India. Bank branch Washerman Pet. State Bank of India. Account name Nelson Anthony L. Bank name State Bank of India. Account number 3007-8756-565. IFSC code SBI N 0001794. Branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபர்ஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி.